சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அர்ஜுன், அர்ஜுன், என்ன அதுக்குள்ள தூங்கிட்டான்? என்ன மலர், ஃப்ரெஷ் ஆயிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? என்ன மலர் அப்படி பாக்குற? நீ தானே ஃப்ரெஷ் ஆயிட்டு வர போற. என்ன நீ போயிட்டு வந்ததும் மொட்டை மாடி போய் காத்து வாங்கிட்டு வரலான்னு சொன்ன. சரி பாப்பலாம். அர்ஜுன், இது நைட் இல்ல, விடிஞ்சிருச்சு. விடிஞ்சிருச்சா? என்ன சொல்ற நீ? ஐயோ, ஆமா விடிஞ்சிருச்சு. நேத்து நைட்டு மொட்டை மாடிக்கு போய் காத்து வாங்கிட்டு வரலான்னு கூப்பிட்டா நீ ஜூஸ் குடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இப்ப வந்து போலான்னு கூப்பிடுறியா? தூங்கிட்டேனா? ஐயோ, அப்ப நம்ம பண்ண பிளான் எல்லாம் வீணா போச்சா? என்ன நடந்தது? ஒண்ணுமே புரியலையே. நைட்டு நீதான் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்த, அத நானும் குடிச்சேன். மொட்டை மாடிக்கு போலான்னு கூப்பிட்ட, அப்புறம் என்னாச்சு? ஜூஸ் குடிச்சதும் மொட்டை மாடிக்கு போலான்னு சொன்னேன். அப்புறம் என்னாச்சு? என்ன அர்ஜுன், மர கரண்டவ மாதிரி இப்படி சொன்னதே சொல்லிட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு என்ன பைத்தியமா தெரியுதா? சேச்சே, இப்படி பார்த்தா தெரியாது. ஒரு நிமிஷம் இரு. இப்படி திரும்ப. எப்படி? என்ன? இப்ப பார்க்க ஒரு அளவுக்கு அப்படிதான் தெரியுது. எப்படி பைத்தியம் மாதிரியா? அத வேற என் வாயால சொல்லணுமா? உன்ன அடி. அர்ஜுன், ஏய் மலர், மலர் நில்லு. மலர் நில்லு. அர்ஜுன் ஓடாதே. மலர், மலர். ஏய் மலர், மலர், மலர் நில்லு. வேண்டாம் மலர். அர்ஜுன் வேண்டாம், சும்மா இரு. மலர், மலர் நில்லு. என்னக்கா, ஏதோ இப்பதான் கல்யாணம் ஆன புது பொண்ணு புது மாப்பிள்ள மாதிரி ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குக்கா. வர வர இவங்க ரெண்டு பேருடைய ஆட்டம் தாங்கவே முடியல. அந்த ஆட்டம்லாம் இருக்கட்டும். அந்த மலர் தான் வயிற்றுல குழந்தை இல்லைன்னு தானே இவ்வளவு தைரியமா ஓடிட்டு இருக்கா. இத வச்சு இந்த விளையாட்டை எப்படி விளையாட போறேன்னு மட்டும் பாரு. எங்க புடி பார்க்கலாம். வா அர்ஜுன், வா. மலர், மலர் சொன்ன கேளு. மலர் பிடிக்க முடியாது. மலர், மலர் நில்லு. அம்மா,
சொல்லு துர்கா, என்ன பதட்டமா வர? பதட்டப்படாம வேற என்னமா பண்றது? ஏன், என்னாச்சு துர்கா? நீங்க அந்த மலருக்கும் அர்ஜுனுக்கும் எவ்வளவு அட்வைஸ் பண்ணீங்க, ஆனா அவங்க 2 பேரும் அதை கொஞ்சம் கூட கேட்காம ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுவும் மாடி மேல ஏறி இறங்கி. இந்த மாதிரி நேரத்துல ஏதாவது குழந்தை காய்ச்சுனா என்னமா பண்றது? இத நான் சொன்னா மலர் தப்பா எடுத்துப்பா. அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன். என்ன சொல்ற துர்கா? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? மொட்டை மாடியில தாமா, அங்கதான் ஆட்டோ போட்டுட்டு இருக்காங்க. வந்து பாருங்க. ஏய் சொன்னா கேளு மலர். அர்ஜுன் வரு. வேண்டாம், சொன்னா கேளு, கிட்ட வராத. ஏய் நேத்து நைட்டு நான் தூங்கியே இருந்தாலும் நீ என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? டக்குன்னு நான் எழுப்பி இருக்கணும். அதை விட்டுட்டு மொட்டை மாடிக்கு தனியா வந்து காத்து வாங்கினு என்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்க. இப்ப நீ தனியா தானே மாட்டிருக்க. இப்ப என்ன என்ன செய்யறன்னு மட்டும் நீ பாரு. நில்லு. மாட்டினியா? இவ்வளோ காலையில ஈரக்கூந்தலோட உன்னை பார்க்க எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? வேண்டாம் அர்ஜுன், சொன்னா கேளு. வேண்டாம் அர்ஜுன். வேணாண்ணா விட்டுருவேண்ணா நானு. வேண்டாம் அர்ஜுன். மலர், ஏய் வேண்டாம் அர்ஜுன். நில்லு. மலர், சொன்னா கேளு. ஏய், அர்ஜுன். நில்லு, இரு. மலர், மலர், என்ன மலர், என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? உன் வயித்துல குழந்தை இருக்கிறத மறந்துட்டு இப்படி ஓடி புடிச்சு விளையாடிட்டு இருக்க. குழந்தைய பத்தி நீ யோசிக்கிறியா இல்லையா மலர்? இல்ல அத்தை, அது வந்து இங்க பாரு மலர், மத்தவங்க சொல்றதை விட நீயும் உன் குழந்தை விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்படி விளையாட்டுத்தனமா இருக்க கூடாது. என்ன அர்ஜுன், நீ என்ன சின்ன பிள்ளையா? உனக்கு கூடவா தெரியாது? ஏதோ தப்பி தவறி கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? மலரை கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்னு உன்கிட்ட நான் சொல்லிருக்கேன் தானே? நீயே இப்படி பண்ணிட்டு இருந்தனா என்ன அர்த்தம்? குழந்தை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா பொறுக்கணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. ஆனா நீங்க என்னடானா எதை பத்தியுமே யோசிக்காம இருக்கீங்க. என்னோட பயமும் பதட்டமும் உங்களுக்கு புரியலையா? அம்மா சாரிம்மா.